ஒரு கூடாத தாயக்கட்டையின் 6 பக்கங்களிலும் 2 2 3 3 4 4 என்னும் இலக்கங்கள் எழுதப்பட்டுள்ளன. இத்தாயக்கட்டை மேலே எறியப்படும் போது ஒரு முதன்மை எண் எழுதப்பட்டுள்ள ஒரு பக்கம் மேல் நோக்கி இருக்குமாறு விழுவதற்கான நிகழ்தகவை காண்க. அப்ப வளமையாக பாருங்கள், தாயக்கட்டையின் 6 பக்கங்கள்லையும் வந்து எப்படி இருக்கும், 1 தொடக்கம் 6 வரையான எண்கள்லாம் இருக்கும் நாங்கள் நினைக்கக்கூடாது. இப்ப பாருங்கள் இருக்கிறது 2 2 3 3 4 2 ஒவ்வொரு எண்களும் 2 2 தடவைகள், 3 2 தடவைகள், 4 2 தடவைகள் எழுதப்பட்டுள்ளது. இந்த தாயக்கட்டையை நாங்கள் என்ன செய்கிறோம், மேல் நோக்கி எறிகிறோம். எறிந்து விழும்போது அந்த மேலே தெரிகிற பக்கத்துல என்ன எண் இருக்கணும், முதன்மை எண் இருக்கணும். முதன்மை எண்கள் இவற்றுடைய 2லையும் 3லையும் 4லையும் உள்ள முதன்மை எண்கள் என்னென்ன, 2ம் 3ம். 2 எத்தனை இருக்கு, 2. 3 எத்தனை இருக்கு, 2. அப்ப மொத்தமாக 4 முதன்மை எண்கள் இங்க காணப்படுகிறது. எத்தனையில, 6ல. அப்ப பாருங்கள், நிகழ்தகவண்டா மொத்தமாக கிடைக்கக்கூடிய பேறுகள் 6. அதிலே எங்களுக்கு தேவையான பேர், அதாவது அந்த முதன்மை எண்கள் எத்தனை, 4. ஆகவே 6ல் 4 சுருக்கினா 3ல் 2. கட்டாயமாக நாங்கள் இந்த நிகழ்தகவில் இந்த எளிய வடிவில் எழுதணும் என்ற அவசியம் இல்லை. 6ல் 4 என்று போட்டாலே எங்களுக்கு அந்த முழுமையான புள்ளிகள் கிடைக்கும். ஆகவே இதற்குரிய புள்ளிகள் 2. சரியா மாணவர்களே? அப்ப பாருங்கள், நாங்கள் இப்போது 21வது வினா. இது நிகழ்தகவு. மிக இலகுவாக முதன்மை எண்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம். அவற்றில் எத்தனை இருக்கு, முதன்மை எண்கள் 2 3 தான். 2ல் 2 3ல் 3 மொத்தம் 4 இருக்கு. அவை 6ல் 4. சரியா? 22வது வினாவை எடுத்து பார்ப்போம்.